வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஞ்ச் பாக்ஸ் யூடியூப் சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எக்லெஸ் கார்லிக் மயோனைஸ். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இந்த மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 2 கப் மயோனைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாலை காய்ச்சி வச்சுக்கோங்க. 1/2 கப் பால் இருந்தால் போதும். ஏடெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு நல்லா சில்லுன்னு பண்ணி வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் போதும். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். நல்லா சில்லுன்னு இருக்கணுங்க. நீங்கள் இந்த ரெசிபி செய்யும்போது 1/2 கப் இன்றைக்கி எடுத்துருக்கோம். அதே கப்பில் 1 கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். அதில் பாதி கப் மட்டும் முதல்ல சேர்த்துக்கலாம். மீதி 2வது டைம் பண்ணும்போது சேர்த்த போகிறோம். கண்டிப்பாக ஃப்ளேவர்லெஸ் ஆயில் தாங்க சேர்த்தணும். நல்லெண்ணெய் கல்லெண்ணெய்லாம் சேர்த்தக்கூடாது. இதில் 5 பெரிய பல்லு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த கார்லிக் மைனஸ்க்கு ஃப்ளேவர் கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. ஒயிட் வினிகர். வினிகர் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் எலும்பிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா கடுகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் மிக்சியை பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விடாமல் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ மீதி இருக்க எண்ணெயும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் அடிங்க. இந்த மாதிரி கிடச்சிரும். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். முட்டையே சேர்த்தாம இவ்வளோ க்ரீமியாக இவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் மயோனைஸ் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.